நீங்க வேலை பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், கிளம்பி ஜப்பானுக்கு போன ஆபீஸ்ல என்ன அனுப்பி விட குலக்குட்டியை வீட்டுல விட்டுட்டு பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். முதல் தடவை நாடு விட்டு நாடு போறன்ற பயத்துல எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஏதாவது வாங்கலாம்னு பார்த்தா எல்லாம் 400 ரூபாய் 500 ரூபாய் வெளியே போட்டு வச்சிருக்கானுங்க. சரி நம்ம பட்ஜெட் 100 ரூபாய், அதுக்கு என்ன வரும்னு பார்த்தா ஒரு கோக்கு தான் வந்துச்சு. ஏன்டா ஒரு கோக்கு 100 ரூபாய்னு கடுப்புல இருக்கும்போது கடுப்பா என்ன ஏர்போர்ட்ல உட்காந்து லாகின் பண்ண வச்சிட்டாங்க. போற வர ஃளைட்டை வேடிக்கை பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஏற போற ஃளைட் வந்துருச்சு. இந்த ஏர் இந்தியா ஃளைட்ல தான் சென்னையில இருந்து டெல்லிக்கு போனேன். ஃளைட்ல ஏறினா நமக்கு தான் கடைசி ரோல கடைசி சீட். நல்ல வேலை அது ஒரு விண்டோ சீட். சென்னை ஏர்போர்ட் அழகு ஃளைட்டுக்குள்ள இருந்து ரசிக்கும் போது எங்களோட ஃளைட் பொறுமையா உருட்ட ஆரம்பிச்சாங்க. அட என்னடா வண்டியை உருட்டிட்டு இருக்கான் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள 4வது கியரை போட்டு ஒரு ஏத்தனா பாருங்க, அப்படியே அழகா ஃளைட் டேக் ஆஃப் ஆச்சு. ஆஹா, இதுதான் சென்னையுடைய ஏரியல் வியூ. ஆஹா, வத்தி போட்டி அடிக்க வச்ச மாதிரி சென்னைக்குள்ள எவ்வளவு வீடு. சென்னையில இருந்து டெல்லிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிராவல். டேக் ஆஃப் யூ டர்ன் வீலிங்லாம் முடிச்சு ஒரு கட்டத்துல ஃளைட் அப்படியே வானத்துல ஸ்டாண்டர்டா அழகா நேரா போயிட்டு இருக்கும்போது டைம் 1 மணி நேரம் முடிஞ்சு 6:30 ஆச்சு. 1 மணி நேரம் நெட்டே இல்லாம செம போர் அடிச்சு. இன்னும் 2 மணி நேரம் எப்பறம் தாக்கு பிடிக்கிறதுன்னு பல்ல கடிச்சு திரும்பி பார்த்தா பக்கத்துல ஒரு மனுஷன் எதையோ பார்த்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படி என்னத்த பார்த்து தூங்குறாருன்னு கீழே பார்த்தா அட நம்ம புஷ்பா. இது என்னடா 1000 கோடி கலெக்ட் பண்ண படத்துக்கு வந்த சோதனை. சரி வீணா போறது நம்மளால பாப்போம்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஏரோஸ்ட்ரஸ்ல வந்து சாப்பிடுறீங்களான்னு ஒரு ரூபா கேட்டுட்டே இருந்தாங்க. என்னென்ன கொடுத்தாங்க, வெஜ் பப்ஸ் மாதிரி ஒண்ணு, ஆனா அதோட லேயர் பயங்கர திக்கா இருந்தது. அப்புறம் ப்ரௌனி கொடுத்திருந்தாங்க, அந்த கேக் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சிக்கன்ல பட்டை ஏதோ செஞ்சு கொடுத்திருந்தாங்க, டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனா அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி சாப்பிட்ட கவர் எங்க போறதுன்னு தெரியல, ஜன்னல் வழியா தூக்கி போடலான்னு விண்டோவை திறந்தா ஆஹா, முதல்ல ஆகாயத்துல இருந்து சூரியன் மறையிற அழக பாக்குறேன். 1/2 மணி நேரத்துல எப்படி டக்குன்னு சேஞ்சஸ் காமிச்சது பாருங்க. நான் மட்டும் தான் அந்த அழகை பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தா முன்னாடி இருக்கிறவன் போனை விண்டோ சீட்ல வச்சு லாக் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தான். நல்ல ஐடியாவா இருக்கு, நம்மளும் இப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒருவேளை இறங்குற அவசரத்துல போனை மறந்துடும் என்ன ஆகும் நினைக்கும் போது வயிற்று கலக்கிருச்சு. கலக்குனா வந்துதான் ஆகணும். இதுதான் விமான கழிப்பறை. கொஞ்ச நேரம் உள்ள போய் தூங்கிட்டு வரதுக்குள்ள வெளியே லைட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறானுங்க. உள்ள ஒருத்தன் போனானே இருக்கானா இல்லையா, ஒண்ணுக்கு போகும்போது ஓட்ட வழியா கீழே ஊண்டானா ஒருத்தனும் கண்டுக்கல. ஃளைட்ல ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்ட உடனே எனக்கு என் குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் போன்ல பாப்பாவோட போட்டோவை பார்த்துட்டு இருந்தேன். போட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது we are going to land in Delhi கேப்டன் அனௌன்ஸ் பண்ண சைடுல திரும்பி பார்த்தா வாவ் செம்ம வியூவா இருந்தது. மேல இருந்து டெல்லியை பாக்குறதுக்கு அது எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க. வர வழியில டிராபிக்கும் இல்ல, சிக்னலையும் மாட்டல. சோ ஆன் டைமுக்கு டெல்லிக்கு வந்துட்டோம். தலைவன் அப்படியே வண்டியை ஒரு யூ டர்ன் போட்டு டெல்லி ஏர்போர்ட்ல ஸ்மூத்தா லேண்ட் பண்ணாப்ல. எஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்திரா காந்தி டெல்லி ஏர்போர்ட். இதுவும் அப்படியே சென்னை ஏர்போர்ட் மாதிரி தான் இருந்தது. பட் ஃப்ளோர் மட்டும் வேற ஒரு கலர்ல கன்றாவே இருந்தது. உள்ள கார்லாம் கூட விட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. சரி ஓகே வாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, டெல்லி ஏர்போர்ட்டை சுத்தி பார்க்காம போனேன். அப்படி வாங்க கொஞ்ச நேரம் டெல்லி ஏர்போர்ட்டை சுத்தி பார்ப்போம். இந்த 13வது கேட் வழியா தான் ஜப்பான் டோக்கியோக்கு ஃளைட் ஏறினேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் ஃளைட்ல போறேன். இந்த ஃளைட் நம்ம டொமஸ்டிக் ஃளைட்டை விட நல்லா அகலமா நீளமா இருந்தது. ஒவ்வொரு சீட்டுக்கும் தனித்தனி டிவி, அதுக்கு ஒரு ரிமோட். ஆனா இந்த ரெண்டுமே ஒர்க் ஆகாது. இது போக குட்டி தலைக்காணி, பெட்ஷீட், இயர்போன்ஸ் கூட கொடுத்திருந்தாங்க. இப்ப அடுத்து இது ஒரு 7.5 மணி நேரம் டிராவல். சாப்பிட திடீர்னு பொரிச்ச சோளெல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா தெரிஞ்சது அடுத்து வரப்போவது உங்கள் அபிமான சரக்கு பாட்டில்ஸ். அடுத்து டின்னர் சாப்பாடு சிக்கன் கிரேவி, அது மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. மற்ற எதுவுமே பிடிக்கல. இங்க ஒரு விஷயம் புதுசா நோட் பண்ணேன். அங்க ஃளைட்ல பாருங்களேன், ஜன்னல்லாம் பளிச்சுன்னு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஜன்னல்ல பாருங்களேன் இருட்டா இருக்கும். காலைல ஒரு 4-4:30 மணி இருக்கும். ஃளைட்டுக்கு அந்த பக்கம்லாம் சூரியன் பளிர்னு அடிச்சிட்டு இருந்து, இந்த பக்கம் வந்து இருட்டா இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி அதிகாலை 6 மணி அளவில் ஆகாயத்தில் இருந்து. ஜப்பானுக்கு நெருங்க ஜன்னல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஐஸால உரைய ஆரம்பிக்குது பாருங்களேன். ஃளைட்டோட ரெக்கையெல்லாம் தூக்கிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஜப்பான்ல லேண்ட் ஆக போறோம்னு அர்த்தம். ஆகாயத்தில் இருந்து உங்கள் ஜப்பான். ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கு பாருங்களேன். மேலாப்புல பாக்குறதுக்கு ஜப்பான் ரொம்ப காஞ்சி போன மாதிரி தான் இருக்கு. பட் இறங்கி பார்ப்போம் ஊருக்குள்ள என்னென்ன இருக்குன்றத அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் கண்டிப்பா காட்டுறேன். சோ நம்ம ஜப்பானோட ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஏர்போர்ட்டுக்கு பேரு நரிட்டா. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட். எனக்கு என்னமோ பார்க்க இது ஏர்போர்ட் மாதிரியே தெரியல, ஏதோ கார் ரேஸ் ஓட்டுற ட்ராக் மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கு. நரிட்டா ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தாச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதுவும் சென்னை பெங்களூர் ஏர்போர்ட் மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. வந்ததும் நாம எங்க இருந்து வரோம், எங்க தங்க போறோம்ன்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஏர்போர்ட் விட்டு வெளியே வர முடியும். இதுதான் ஜப்பான்காரங்க சாப்பிடுற லஞ்ச். இதுல 1-2 மட்டும் தான் சாப்பிடுவாங்க அவங்க. சென்னை ஏர்போர்ட்லயே எப்படி மெட்ரோ கனெக்டடா இருக்கோ அதே மாதிரி ஜப்பான் ஏர்போர்ட்லயுமே மெட்ரோ கனெக்டடா இருக்கு. அங்கேயே ட்ரெயின் ஏறி நாங்க போற இடத்துக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அங்க போயிட்டு நம்ம எங்க தங்கணும், ஜப்பான்லாம் எப்படி இருக்கு, நம்ம ரூம் எப்படி இருக்கு, ஜப்பான் கல்ச்சர் எப்படி இருக்கு, நான் ஒர்க் பண்ண போற ஏரியா எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல காட்டுறேன். 1 மாசம் இங்க தான் இருக்க போறேன். சோ என் கண்ணுக்கு எதெல்லாம் அழகா தெரியுதோ ஜப்பான் பொண்ணுங்களை தவிர எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பா போட்டு காட்டுறேன். டாடா பாய், see you, take care, love you.